ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட வழக்கில் ஜெயேந்திரர் உள்ளிட்ட 9 பேரை விடுவித்து சென்னை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் இறுதி வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்ததால் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயேந்திரர், சுந்தரேஷ ஐயர், ரகு, ரவிசுப்ரமணியன், சுந்தர், ஆனந்த் உள்ளிட்ட 9 பேர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகினர். அதனைத் தொடர்ந்து இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ராஜமாணிக்கம் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் வழங்கவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்றும் கூறி வழக்கிலிருந்து ஜெயேந்திரன் உள்ளிட்ட 9 பேரையும் விடுவித்து தீர்ப்பளித்தார். சங்கர மடத்தில் நடந்த முறைகேடுகள் குறித்து புகார் அளித்ததால் ஜெயேந்திர தரப்பினர் ஆடிட்டர் ராதாகிருஷ்ணனை தாக்கியதாக 2002ஆம் ஆண்டு பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் அப்பு, கதிரவன் ஆகியோர் உயிரிழந்தனர். அப்ரூவரான ரவிசுப்ரமணியன் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க ஆதாரங்களை அளிக்காததால் அவர் மீதான வழக்கு மட்டும் தொடர்ந்து நடைபெறும் என நீதிபதி தெரிவித்தார். இந்நிலையில் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் விஜயராஜ் தெரிவித்துள்ளார். சார் சீனியர் அவர்களும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து குறுக்கு விசாரணை சரியா செய்து அதில் எங்களுடைய வழக்கை வலுப்படுத்தணும். எங்களுடைய டிஃபென்ஸ் கேஸை நாங்கள் வலுப்படுத்தி அதன் பேரில் தான் இன்னைக்கு விடுதலை நடந்திருக்கு. அதுதான் விடுதலை நடந்திருக்கு.